ஆனால் நல்ல வெயில். சரி பாருங்க எப்படி பாருங்கள், கூஸ்பெரிஸ்னுவாங்க இந்த ஊரில். நம்ம ஊர் நெல்லிக்காய் மாதிரி தான். நம்ம ஊர்லேயும் நெல்லிக்காவை கூஸ்பெரின்னு தான் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் கூஸ்பெரி, பட் திஸ் இஸ் த ஒரிஜினல் கூஸ்பெரி. பீன்ஸுங்கெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க. என்னத்துக்கு அப்டேட்னா பாருங்கள், பூ வந்துட்டு இருக்க ஸ்டிங்கிங் நெட்டில். ஸோ காம்ஃப்ரீயும் ஸ்டிங்கிங் நெட்டிலும் லீவ்ஸுங்களும் ஒன்றா கட் பண்ணி போட்டு சூப் எடுத்து செடிங்களுக்கு ஊற்றினா நல்ல நியூட்ரிஷனாக. அது தானாக வளருதுங்க, நான் வளர்க்கல. இது மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம், லோக்கலில் இருக்கிறவங்களாம் அதை வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வீட்டில் வளர்த்ததுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஆண்டனா மாதிரி வெளியே விடுவாங்க. குக்கும்பர் என்ன ஆச்சுன்னு தெரில, சொதப்பிடுச்சு. ஆக்சுவலி இவங்கெல்லாம் சித்தப்பா பசங்க வந்து தான் பக்கத்தில் போட்டேன் நான். ஏதோ வாய்க்கா தகராறு வந்துச்சு பழகுது. ஒருத்தர் வளர்ந்துட்டாருங்க, இன்னொருத்தர் வர சுத்தமாக வளரல. அட்லீஸ்ட் ஒன்றுனா வளரும்னு பார்த்தேன். 9 ஏன்னா எத்தனை சீட்ஸுங்க, 3 × 4 12 சீட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர். பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். பேக் டு த அலாட்மெண்ட். இன்னைக்கு வாக்கிங் வர பதில் வேலை முடிச்சுட்டு ஐ வென்ட் டு ஷாப், இது கார்டன் ஸ்டோரு பக்கத்துலேயே. நல்லா இருக்கு பாருங்க வெதர். ஆனால் நல்ல வெயில். சரி பாருங்க எப்படி. ஸோ வாட் ஹவ் பேசிக்கலி டன் இஸ் ஐ காட் சம் காம்போஸ்ட், 4 பேகு. ஸோ இட்ஸ் க்ளோஸ் டு 200 liters. ஒரு பேகு 50 liters. ஸோ என்ன பண்ணலான்னுக்கிறேன், நான் சொன்னேன் இல்லைங்களா இது காம்போஸ்ட்டு லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. ஸோ ஈவன் தோ த சாலட் லீவ்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஷாலோ ரூட்ஸ் தான். பட் காலிஃப்ளவரு, கேபேஜ் இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் டீப் ரூட்டுங்க போவோம். ஸோ ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் த சாயில் லெவல் பை அட்லீஸ்ட் 1 or 2 inches. ஸோ தட்ஸ் வை ஐ காட் திஸ். அப்படியே அங்கே இருக்கிறப்போ தே ஹேட் தீஸ் ஆன் சேல். இது வந்துட்டு பாருங்கள், கூஸ்பெரிஸ்னுவாங்க இந்த ஊரில். நம்ம ஊர் நெல்லிக்காய் மாதிரி தான். நம்ம ஊர்லேயும் நெல்லிக்காவை கூஸ்பெரின்னு தான் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி நாட் கூஸ்பெரி, பட் திஸ் இஸ் த ஒரிஜினல் கூஸ்பெரி. ஸோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டு. லுக் அண்ட் ஃபீல் கூட நம்ம நெல்லிக்காய் மாதிரி தான் இருக்கும். பட் தெர் இஸ் மோர் டார்ட் அண்ட் புளிப்பு இங்கே. ஐ திங்க் டார்ட் அண்ட் புளிப்பு சேம். பட் எனிவே கொஞ்சம் துவரம் கூட இந்த இதில் இருக்கிற இந்த இது எனக்கு இஷ்டமான டேஸ்ட். லைக் இட்ஸ் நாட் டூ ஸ்வீட், இட்ஸ் ஆக்சுவலி நோ ஸ்வீட் அட் ஆல் இன் இட். நல்ல புளிப்பாக டார்ட்னஸ் நல்லாயிருக்கும். இட் இஸ் லைக் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி ஆஸ் வெல். ஸோ தட் வில் பி ஒன் ஆஃப் மை பெரனியல்ஸ். அவர் எங்கன்னா பக்கத்தில் நோண்டி வச்சுட்டோன்னா எங்கன்னா அவ்வளோதான், அதை மறந்துடுவேன். அவ்வளோதான், அவர் பார்ட்னர் வளருவார். வருஷம் நல்ல கூஸ்பெரி கிடைக்கும். வீட்டில் 2 வச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி 4 இருந்துச்சு. தேவர் ஆன் சேல் பேசிக்கலி. இட்ஸ் அவுட் ஆஃப் சீசன். நான் யாரும் இப்போ வைக்கிறது இல்லை. பட் நம்பத்துக்கு இப்போ பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வெதரில் கூட போட்டு நல்லா அரவணைச்சாக்கா அதுவே நல்லா வந்துடும். அவுட் ஆஃப் சீசன்ன்றதே இல்லை. பிகாஸ் இட்ஸ் எ பெரனியல் அண்ட் இட்ஸ் எ ஷ்ரப் as well. இட் வில் க்ரோ நைஸ்லி. லைக் நல்லா 6 feet to 8 feet நல்லா ஷ்ரப் மாதிரி வளரும். 3 பேக் இங்கே போட்டேங்க. இப்போ நல்லா ஹைட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா அது காய வைக்கலான்னு இருக்கிறேன். மீன்ஸ் லைக் இட் வாஸ் வெரி டேம்ப் அண்ட் ஒரே வாசனைங்க வேறு. மோஸ்ட்லி இது ஏதோ மென்யூரு தெரில, எது இதுன்னு. கவுடங்கு இருக்கலாம், இல்லை ஹார்ஸ் மென்யூர் இருக்கலாம். பட் இட் வாஸ் லைக் ஸ்மெல்லிங் வெரி பேட். உங்களுக்கு அப்படியே அது மேலே பறந்துங்கிற ஃப்ளைஸ்லாம் தெரியுதுங்களா? மோஸ்ட்லி இப்படி தெரியும் போல. சன்செட் ஆகுறதுனால லைட் ஏதோ ரிஃப்ளெக்ட் ஆகுது போல. சரியா இப்போ தெரிஞ்சுங்க பாருங்கள் ஃப்ளைஸு. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ஆர்கானிக். பட் ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் இட் இஸ். பட் எனிவே, ஸோ இப்போதைக்கு இவ்வளோ போதும் பொழுது. இட் டிட் இன்க்ரீஸ் பை அட்லீஸ்ட் லைக் ஃபியூ சென்டிமீட்டர்ஸ்னால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீன்ஸுங்கெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க. என்னத்துக்கு அப்டேட்னா பாருங்கள், பூ வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ப்ராட் பீன்ஸ் பூவுங்க. ஐ ஆல்மோஸ்ட் தாட் திஸ் ஒன் வாஸ் நாட் எ ப்ராட் பீன். ஏன்னா ப்ராட் பீன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு பாருங்க இலைங்க. அது இலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது இலை எவ்வளோ சின்ன மெலிசாக இருந்து கூட பூ ஒரே மாதிரி விட்டுருக்கோம் பாருங்க. மிளகா செடிங்க நல்லா கூட வளருதுங்க. நம்ம இந்தியன் மிளகாங்க தான், சீட்லேருந்து வளர்த்தேன் நான். டொமேட்டோ கூட நல்லா கிளியர் பண்ணிட்டேங்க. சைடில் வச்சுக்கிறேன் பாருங்க, எல்லாம் வீட்ஸுங்க. அங்கே கொஞ்சம் வீட்ஸு, இங்கே கொஞ்சம் வீட்ஸு. அது வந்துட்டு எல்லாம் ஒரு கிளம்பாக இருந்துச்சு இல்லைங்களா, அதுங்களெல்லாம் செப்பரேட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் இந்த ஜூனில் வளர்ந்தா தான் உண்டு. நல்லா இப்போ ஜூனில் வளர்ந்துச்சுன்னா செப்டம்பருக்குள்ளே நல்லா காய் காய்ச்சிரும். சேம் வித் இதெல்லாம் சம்மரில் வளர்க்குற செடிங்க.
because otherwise the temperature is not good. செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே they will start dying. அதே மாதிரி இன்னொரு வீடு பற்றி சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. நேற்று தான் நான் வீடியோவில் பார்த்தேன், யூடியூப் வீடியோவில். ஸோ திஸ் வீட் இருக்குங்களா, திஸ் வீட் இஸ் கால்ட் த காம்ஃப்ரியா, COMFRY, காம்ஃப்ரி. காம்ஃப்ரி தான். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி ஆஸ் குட் அஸ் ஸ்டிங்கிங் நெட்டில். ஸோ காம்ஃப்ரியும் ஸ்டிங்கிங் நெட்டிலும் லீவ்ஸுங்களும் ஒன்றா கட் பண்ணி போட்டு சூப் எடுத்து செடிங்களுக்கு ஊற்றினா நல்ல நியூட்ரிஷனாக. அது தானாக வளருதுங்க, நான் வளர்க்கல. இது மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்களாம், லோக்கலில் இருக்கிறவங்களாம் அதை வளர்க்குறாங்க. அப்படியே இன்றைக்கி ஷாப்பிங் போனோன்னு இல்லைங்களா, ஒரு அகைன் நான் சம்மோர் வீடியோஸுங்களை பார்த்தேன். அதில் ஃபிஷ்ஷு பிளட் அண்ட் போன்ஸுன்ட்டு ஒரு மிக்ஸ் வருதுங்க. ஃபிஷ் இது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸுங்க அதெல்லாம் கைட்டி, இது பிளட்டு போன்ஸு இதெல்லாம் கலந்து ஒரு போன் மிக்ஸ் மாதிரி ஒன்று வருது. இட்ஸ் லைக் ஆஷ் மாதிரி இருக்குதுங்க. அது யாரோ ஒருத்தர் இங்கே தான் லோக்கலில் ஒருத்தர் அலாட்மெண்ட் அவரும் வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவரது பாட்டிங் சாயில் அதை யூஸ் பண்ணுறாரு. ஸோ பாட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, சீடெலாம் வளர்க்குறதுக்கு, சீட்லிங்கு பாட்டிங்கு, இதுக்கு he adds it in a small quantity and then செடிங்க நல்லா பாட் ஆகுது, வளருது. ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் காட் தட் நவ், ஹோப்பிங் தட் நெக்ஸ்ட் பாட்டிங் பண்ணுறப்போ கொஞ்சம் பாட்டிங்கில் அவ்வளோ ஒன்றும் சக்ஸஸ் ரேட் இல்லைங்க இந்த வாட்டி. மெயின்லி பிகாஸ் த டெம்பரேச்சர் வாஸ் ரியலி ஹாரிபிள், ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. செகண்ட்லி நான் மோஸ்ட்லி மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் பேட் ஆயிடுச்சு வளருது. இப்போ போக தான் கற்றுக்கணும். இது கூட கொஞ்சம் நான்வெஜ்ஜும் கலந்து பார்க்குறேங்க. பாட்டுங்க நல்லா, பாட்டிங்க சீட்லிங்கெல்லாம் நல்லா வளருதா இல்லைங்களான்னு. ஸோ இதெல்லாம் கூட நான் போட்டது தான், சீட்லிங்லேருந்து வளர்த்தது தான் இந்த பீன்ஸுங்க. வேலையில் பிரேக் எடுத்துன்னு வந்தாங்க, லன்ச் டைம் பிரேக்கு. ஸோ அங்கேருந்து ஃபுல்லாக நோண்டி க்ளீன் பண்ணாங்க மட்டும். ஸோ இட்ஸ் பேசிக்லி லைக் ரிமூவிங் ஆல் த கிராஸ் அண்ட் தென் ஃப்ளாட்னிங் இட் அவுட். நல்லா சமமாக தரமாக பண்ணிட்டு விட்டு போயிருக்கிறேன். இது ஈவினிங் வந்து தான் பண்ணுவோம். நல்ல வெயிலுங்க இன்றைக்கி, சூப்பர் வெதர் பாருங்கள், எப்படி இருக்குது, சூப்பராக இருப்பாருங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து நல்லா தண்ணி ஊற்றணும் செடிங்களுக்கு. நேற்றுலேருந்து ஊற்றவே இல்லை, மழை கொஞ்சம் வந்துச்சுன்னு விட்டேன். வெறும் டைம் பாக்ஸ் அவ்வளோதான், 1/2 hour இந்த வேலை. எதுவும் இல்லைங்க, இது ஒரு லைனாக பேலட் போட்டேன்னா இந்த ஏரியாலாம் ஈஸியாக டெவலப் பண்ணிவிடுவேன் நான். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் பாருங்கள். கிளம்பி போகிறேன் நான், ஆயிடுச்சு டைமு. இப்போ தான் ஆக்சுவலி சன்செட் இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. அப்படியே இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு நல்லா ரேஸ் ஆயிடுச்சுங்க. அப்படியே ஏரோப்ளேன் லேண்ட் ஆகிறது கூடவே இங்கே இருட்டாயிடுச்சுங்க. சன் செட் ஆகி லைக் ஒரு 20 minutes ஆகிருக்கும். இந்த ஃபென்ஸு இது பண்ணுறதுல நின்றுட்டேன். ஸோ இது இந்த 2 ஃபென்ஸு புதுசாக போட்டிருக்கேன். என்ன ஆச்சுன்னா, அது எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு போல் வந்ததுனால அங்கே ஒரு பம்ப் வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, லைக் ஒரு அட்டாச்மெண்ட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூஸ்பெரிஸ்களை இது பண்ணுறதுக்கு அந்த இடம் ரெடி பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னு ஐ தாட் ஐ வில் டேக் அவுட் தட் பிளாஸ்டிக் ஷீட்டு. பட் இட்ஸ் பெரனியல் இல்லைங்களா, ஒரு வாட்டி வச்சுட்டு போய்ட்டு அப்புறமா ஐ நாட் பி மெயின்டைனிங் இட். ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஸ்டேப்பிள் கன் புதுசாக வாங்கினேன் இல்லைங்களா, அதை வச்சு இந்த இதுக்கு ஸ்டேப்பிள் கன் போட்டு கீழே ஒரு லேயர் இது பண்ணி போட்டேன். ஸோ இதை நோண்டி போய் வச்சுட்டா இதாகிட்டு போய்ட்டு மெயின்டைன் பண்ணுறது தேவையில்லை. இட் வில் பி ஆல் கிளியர். ஸோ ஸ்டேப்பிள் கன் இருக்கிறதுனால எவ்வளோ ஐடியாஸ் நல்லா வருதுங்க. ஐம் கோயிங் டு யூஸ் இட் டு த மேக்ஸிமம். இந்த ரைஸ் பெட் தாங்க ரெடி பண்ணுது. ஸோ நீட்டாக எடுத்து பாருங்க. ஸோ என்ன பண்ணேன், அது ஒரு ஷீட்டை கட் பண்ணி பின்னால் திருப்பி போட்டு ஃபுல்லாக ஸ்டேப்பிள் கன் அடிச்சிட்டேன் ஃபுல்லாக கார்னர்ஸை. நவ் இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் இட். ஸோ இட் வில் பி, இப்போது வெயிட் விழ இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகும் அது. அனதர் சன்செட்ங்க. இன்றைக்கி சண்டே 23rd June. எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு, லைக் சண்டே யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுன்னு வந்தேங்க. பிளான் பண்ண மாதிரி அந்த 4 கூஸ்பெரி செடிங்களை வச்சிட்டேங்க க்ளீனாக. இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். திஸ் இஸ் லைக் டுவர்ட்ஸ் என்ட்ரி எக்ஸிட் இருக்கிற ஏரியா இது. ஸோ இந்த பெட்டும் ஃபுல்லு ஃப்ளவர்ஸ் தான் போட போகிறேன். 3 ஃப்ரண்ட்டில் இருக்கிற 3 நல்லா ரோஸ் ஆல்ரெடி இருக்குது. இதுலேயும் ஏன்னா ரோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணிவிடுவேன். இது அங்கே இருந்த எக்ஸஸ் மண்ணெல்லாம் இதில் போட்டு விட்டேன். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் எ பெரனியல், அதை க்ளீனாக பிளான் போட்டு ஷீட் போட்டு கரெக்டாக அந்த சந்தில் வர மாதிரி வச்சுங்க. took some effort, but yeah, eventually it's done. It looks lot more neat now. அதுதான் இது ஒரு அந்த ஃபிக்ஸ் ஆகிட்டு போடு. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் பெரனியல்ஸ் வச்சுக்கிறது நான். இது அவ்வளோதான். இந்த ஏரியா இன்னும் தொடவே மாட்டேன் நான். தண்ணி ஊற்றிட்டுங்கன்னு அவ்வளோதான்.
அது பாடினது வளரும் நல்லா. என் ஹைட்டு இப்படி வளரும் இவ்வளோ. அப்பப்போ ப்ரூன் பண்ணின்னு விட்டுட்டே இருக்கணும். சீசன் கட் பண்ணி விட்டாக்கா நல்லா ப்ராடாக ஷ்ரப் மாதிரி வளரும். ஸோ இன்றைக்கி இது ஸ்ட்ராபெரிஸ் இப்போ ஆல்ரெடி குட்டி இருக்குது. இது ஸ்ட்ராபெரி ஃப்ளவர். இது ஆல்மோஸ்ட் ஃப்ரூட்டு, ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வீட்டில் வளர்த்ததுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஆண்டனா மாதிரி வெளியே விடுவாங்க. அண்ட் தென் ஈச் ஆஃப் தம் வில் பிகம் செப்பரேட் செடி. ஸோ அந்த மாதிரி 2-3 செடியில் வச்சு தான் லாஸ்ட்டு சீசனில் வளர்த்தது இது. இந்த சீசன் தே ஆர் ரெடி. அதே மாதிரி இதுங்களை கூட சீட்ஸில் போட்டு வளர்த்து தான். ஐ டோன்ட் நோ, லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான். ஸோ இந்த பக்கம் பாதி ஃபுல்லு கீர்க்காய் குக்கும்பரு, இந்த பக்கம் பாதி ஃபுல்லு இது கொர்ஜெட்ஸு. இந்த ஊரில் கொர்ஜெட்டுன்னுவாங்க, யூஎஸில் ஜுக்கினின்னுவாங்க. தமிழில் தான் என்னான்னு தெரில. இந்தியாவில் ஆக்சுவலி எந்த லாங்குவேஜ்லையும் தெரிலிங்க எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் கீர்க்காய் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் யூ கேன் ஹேவ் டு குக் இட். பாஸ்தா டிஷ்லலாம் போட்டுப்பாங்க ஜுக்கினி, இல்லைனா தே கால் இட் கொர்ஜெட். ஐ திங்க் இஸ் எ ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஸோ அது எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அது ஒன்று தான் சீடு வளர்ந்துச்சுங்க. குக்கும்பர் என்ன ஆச்சுன்னு தெரில, சொதப்பிடுச்சு. ஆக்சுவலி இவங்கெல்லாம் சித்தப்பா பசங்க வந்து பக்கத்தில் போட்டேன் நான். ஏதோ வாய்க்காத்தா தகராறு வந்துச்சு பழகுது. ஒருத்தர் வளர்ந்துட்டாருங்க, இன்னொருத்தர் வர சுத்தமாக வளரல. அட்லீஸ்ட் ஒன்றுனா வளரும்னு பார்த்தேன். 9 ஏன்னா எத்தனை சீட்ஸுங்க, 3 × 4 12 சீட்ஸ். கம்ப்ளீட்லி ஒன்று கூட எட்டி பார்க்கல. இதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல டர்ன் அரவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன். இது ரொம்ப டெலிகேட், இது சின்னதாக இருக்கிறப்போ ஸ்லக்ஸுங்க கிடச்சிச்சுன்னா அப்படியே பிரியாணி மாதிரி சாப்பிட்றோம். ஸோ ஐ வில் புட் தம் ஹியர். இங்கே எக்ஸ்ட்ரா இடம் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம். அந்த வில் க்ரோ வெரி ப்ராடாக, ரொம்ப அப்படியே மலர்ந்து வளருங்க. ஸோ அதுங்களை போட்டு அந்த ப்ரொடெக்டிவ் கோன்ஸுங்களை வச்சிட போகிறேன். வென்ஸ்டேங்க இன்னைக்கு, வென்ஸ்டே 26th June 2024. இப்போ தான் ஒரு 8:15 ஆகிருக்கும். அலாட்மெண்ட் பக்கம் நடந்து போயிட்டுருக்கேன், காரை பார்க் பண்ணிட்டு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குங்க இன்றைக்கி. என் கையில் பாருங்கள், இது வீட்டில் சீட்ஸ் போட்டு பீட்ரூட் வளர்த்துது. நல்லா துளுத்து வந்துட்டுக்குதுங்க. கொஞ்சம் ஒரு வெயில் நல்லா இருக்கிறதுனால எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பற்ற மாட்டேங்குதுங்க. அதுக்கு தான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம் இதில்னு. ஓ ஆமாம், நேற்று அப்டேட்டுங்க. இது நேற்று பண்ணாங்க அத்தை. நான் உங்களுக்கு வெறும் ஃப்ரேம் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. நேற்று ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதர் எனக்கு தெரியாத பண்ணுறேன்னா இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேனான்னு தெரில. இது பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. யூடியூப் வீடியோலலாம் பார்த்தாக்கா 2 minutesல ஜஸ்ட் டேபிள் இட் வில் பி டன்ன்றாங்க. உக்காந்து பண்ணுறதுக்குள்ளேயோ ஐயோ சாமி நான் போச்சுங்க. ஸோ எனிவே, ஸோ இன்னொரு பக்கம் பண்ணல. இப்போ ஒரு ஹாஃப் தான் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஹாஃபு வெறும் ஸ்க்ரீன் இந்த இதுங்களை நெட்டை போட்டு மூடிடலான்னு இருக்கேன் பேசாமல். இன்னொரு இது பண்ணுற மட்டும் பீட்ரூட் வச்சுட்டேங்க. இந்த பாக்ஸு சரியில்லைங்க, நெக்ஸ்ட் டைம்லேருந்து வாங்கக்கூடாது. இது அப்படியே பீஸாக தூளாக கையில் வந்துச்சுங்க. யூஸ்வலி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், லைக் இட்ஸ் லைக் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஓகே. ஏன்னா கீழே வந்து அமுத்தி எடுக்கிறப்போ ஈஸியாக வரணும் மேலே வெளியே. பட் எனிவே வந்த வரலாம் கரெக்டாக அந்த ரோலை வச்சுக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக. அங்கே குனிஞ்சு கொஞ்சம் இதெல்லாம் எடுக்கலாம்னாக்கா அங்கே ரொம்ப நெட்டில்ஸ் இருக்குங்க, குனிஞ்சு எடுக்க முடியல. ஆல்ரெடி நல்லா வாங்கி கட்டிக்கினேன். காலில் பின்னி பெடல் எடுத்துச்சுங்க. ராஸ்பெரி நல்லா வந்துட்டுக்குதுங்க. எடுத்து சாப்பிட்லாம். ஃபோக்கஸ் பண்ணப்பா, ஃபோக்கஸ். பாருங்கள் அப்படியே போட்டுக்கிட்டு தான் வயலில். ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் வருதெல்லாம் யூஸ்வலி சூப்பர் ஸ்வீட்டாக இருக்கும். 9:51ங்க, சேம் வென்ஸ்டே தான். சன்செட் ஆயிடுச்சு. அப்படி இப்படி பண்ணி ஒரு ஜுகாட் வேலை பண்ணிக்கிறேங்க. பாருங்க, சும்மா டெம்பரரியாக இந்த பக்கம் ஒரு குச்சி அடிச்சுட்டு லைட்டாக அப்படியே மேலே பண்ணி வச்சுருக்கேன். கீழே க்ளீனாக அந்த கட்டிங்கெல்லாம் வச்சு செக்யூர் பண்ணிட்டுருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு பாதர் திஸ் நவ். ஸோ இருக்கிற மாதிரி இருக்கணும்னு விட்டுருவோம், அவ்வளோதான். இஃப் ஐ சி எனி அதர் ஆக்டிவிட்டி இல்லைங்களா, தென் ஐ கேன் செக்யூர் இட் மோர். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ திங்க் திஸ் ஷுட் பி இனஃப்னு தோணுது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த இது பண்ணலான்னு வந்தேங்க. ஆமாம் சாமி, ஏன் தான் காற்று வர நல்லா அடிக்குதுங்க. ஐயோ, யாருன்னா ஒருத்தர் கூட்டின்னு வந்திருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு தோணுது. ஒரு நெட்டிங்கும் ஒரு பக்கம் போதுங்க. பட் சம்ஹவ் ஐ மேனேஜ். ஸோ இன்னும் இந்த பக்கம் கட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ கூட ஐ சம்ஹவ் திங்க் இதெல்லாம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இட்ஸ் லேர்னிங் கர்வ். பாருங்கள், நெட்டு நான் வாங்குனது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டூ ஸ்ட்ராங். கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இருங்க, ஒரு புயல் காற்று அடிச்சிச்சுன்னா எந்த லெவலுக்கு போகுதுன்னு. நெக்ஸ்ட்டு வாங்குகிற நெட்டிங்கு இது மோஸ்ட்லி நான் ஸ்மால் பிளான்ஸுங்க, இன்செக்ட் இது பண்ணுறதுக்கு வச்சுக்கணும்.
ஐ டோன்ட் திங்க் இட் ஃபிட்ஸ் ஃபார் த பிக் இது. பட் இப்போதைக்கு இதுக்கு போட்டு வைக்கிறேன் பிகாஸ் ஐ நீட் இட் பேட்லி. இன்னைக்கு சண்டேங்க, 30th of June, லாஸ்ட் டே ஆஃப் த ஜூன். நேற்று வர முடியலைங்க. ஏதோ சொன்னேன் இல்லைங்களா, வீக்கெண்ட்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு. அதான் நேற்று மேட்ச் பார்த்துட்டு வரதுக்கு மூடே இருந்தில்ல, தாய்ட்டுப்படு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியாவில் எல்லாருக்கும். வி ஆர் த வேர்ல்ட் சாம்பியன்ஸ். ஸோ த பிளான் டுடே இஸ், கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இந்த இடம் காலி ஆகுது இல்லைங்களா, இந்த இடம் ஃபுல்லாக. ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் சாலட் சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். காட்டுறேன் இருங்க. ஸோ இது அது அந்த ஏரியாவில் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். லெட்யூஸ் இன் சாலட் லீஃபு. இது நல்லா கட் பண்ண வந்துட்டே இருக்கும். அண்ட் தென் சாலட் ஓரியண்டல் மிக்ஸு, பேபி லீஃப் மிக்ஸு. அங்கே ஒரு இதில் போட்டு வச்சு இந்த காஞ்சி போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மிக்ஸ் தான் இது கூட. நல்லா வளருதுங்க, ஆனால் நான் தான் சரியாக அரவணைக்கலை. ஸோ திஸ் இஸ் சைனீஸ் வெஜிடபிள் பாக் சாயின்னு பார்த்துருப்பீங்க, எல்லா சைனீஸ் டிஷ்லேயும் இருக்கும். ஹை இன் ஃபைபர், வெரி நியூட்ரிஷியஸு அண்ட் ஈஸி டு க்ரோ. ஸோ அது ஒரு ரோவில் வைக்க போகிறேன். அண்ட் தென் ப்ராக்கலி இஸ் பிராசிகா. ஸ்டெம் தான் நல்லா வளரும். ஸோ பிராசிக்காக கூட கேபேஜ், காலிஃப்ளவர் மாதிரி தான் இது கூட. ஸோ ஐ வில் க்ரோ தம் தேர்.